ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல, அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க. ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்து தான். பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அதனால நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும், அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? CAA அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து
உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு, உயிர் நதி பாலாறு. இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடவும் கலந்து ஓடுவது பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை. பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. சுமார் 40,000 பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அது போக சாய தொழில், தறிப்பட்டறை தொழில் இதை நம்பி 40,000 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபா தான். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒன்றும் நடக்கல. இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா? வடகிழக்கு பருவமழை அந்த 500 ரூபா கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு. பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா? அது தற்குறியா? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு?
டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலயும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க.